அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பப்ளிக் எக்ஸாமோட அபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மார்ச் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்வோட அபிஷியல் ஆன்சர் கீ தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கேன். இது மூலயமா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய அந்த பப்ளிக் எக்ஸாம் 2022 எதிர்கொள்றதுக்கு இது ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 மார்க்ஸ் நீங்க படிக்கும்போது இந்த ஆப்ஷன் கோடோட சேர்த்து உங்க எக்ஸாம்ல எழுதுங்க. ஸோ அப்பனாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்ஸே உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அப்படி கிரியேட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், கம்பல்சரி கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு சொல்லி நம்ம சிம்டம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க இல்லை எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2-3 இது கொடுத்துருக்காங்க. அதில் எது எழுதினாலும் உங்களுக்கு வந்து கரெக்ட் தான். அதுக்கடுத்து நேம் ஸ்பேஸ்னா என்ன, அதுக்கடுத்து அல்காரிதம்னா என்ன. ஸோ இங்க பாருங்க, அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். இதுக்கு 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு வந்து கீ இருக்கும். அடுத்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல ஆரம்பிச்சு ஸோ ஸ்டாப் -1 வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். ஸ்டெப் நம்ம வந்து இன்கிரிமெண்ட் வேல்யூ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிஎம்எல் டிடிஎல். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்விக்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்ஜிடபிள்யூ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டீஜர் பிரைமரி கீனா என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன். அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸ் பேப்பர். ஸோ நீங்க ரெடியூஸ்டு சிலபஸ் தான் படிக்கிறீங்க. ஸோ மேபி உங்களோட டெலிட்டட்ல இங்க நிறைய இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிருக்கேன். ஸோ அசிம்டாடிக் நோட்டேஷன் நீங்க கைட்ல நிறைய பார்த்துருப்பீங்க. பட் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. டெர்னரி ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கமிட்னா என்ன, ரோல் பேக்னா என்ன, சேவ் பாயிண்ட்னா என்னன்னு, and fetch 1 and fetch many. Then பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் செக்ஷன் வந்தாச்சு. ஸோ 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா லீனியர் சர்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா லீனியர் சர்ச் போட்டிருக்கோம், பைனரி சர்ச் போட்டிருக்கோம், பபிள் சார்ட் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே போட்டாச்சு கிட்டத்தட்ட அந்த லெசன்ல உள்ள 5 மார்க்ஸ். அண்ட் பைத்தான் சீரிஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நான் லிங்க் வந்து தரேன், பைத்தான் பிளேலிஸ்டோட லிங்க். தேவைப்படுறவங்க இல்லை எல்லாருமே செக் பண்ணி கான்செப்ட்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அது லேர்ன் பண்ணாதான் உங்களால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ கிரியேட்டிவா கேட்டாங்கன்னா ஓகே. பட் கவலைப்பட தேவையில்ல. ஒரு சைடு உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்துச்சுன்னா 100% அனதர் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் வரும். ஸோ அதனால கவலையை விட்டுருங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டார் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செட் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கு கிவ் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள், அது எல்லாம் சேர்த்து தான் 5 மார்க். அதுக்கடுத்து டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்குமான எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் படிக்காம இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த இதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க, இந்த இதுல ஆன்சர்ஸை பார்த்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அது கிரியேட் டேபிள்னு சொல்லி ஒரு எஸ்கியூஎல் கொரிஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆன்சர் கீ. ஸோ இது மூலமா உங்களுக்கு 100% நிறைய ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நான் சொன்ன வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.